viewers, welcome back to my channel Little Piece of Susan. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா எப்படி இந்த சீசர் கேஸ் செய்கிறது தான். இந்த சீசர் ஹோல்டரில் மொத்தமாக 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஒரு A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னரில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்னர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சைட்டோட எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த லைனுக்கு ஏற்றபடி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 சைட்டும் மடித்தாச்சு. மடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த முதல் லைனுக்கு இருந்த இடத்துல நீங்கள் திருப்பி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மேலே உள்ள இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதை நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. நான் வெட்டிட்டேன். வெட்டிட்டுக்கப்புறம் கீழே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் அதை வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி வெட்டிட்டுக்கப்புறம் ஒரு A4 சைஸில் இன்டர்ஃபேஸை வெட்டி வச்சுக்கோங்க. இது 1 சைடட் க்ளூ தான். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச அந்த A4 சைஸோட பேப்பர் இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த இன்டர்ஃபேஸ் மேலே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு இன்டர்ஃபேஸிங் எடுத்துக்கோங்க. 20 by 20 cm சைஸில். எதுக்குன்னா நம்ம அந்த சீசர் கேஸோட ஃப்ளாப் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இந்த ஏஜில் இந்த கார்னரில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரஃப்லி ஒரு 10 cm வரைக்கும் நீங்கள் கோடு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கர்ஃபாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் A4 சைஸில் இந்த மாதிரி 2 துணி நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு துணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸிங் இருக்குல்ல, ராங் சைடில் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 50 by 20 cmல ஒரு துணி வெட்டி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி ராங் சைடில் திருப்பிட்டு இந்த இன்டர்ஃபேஸிங் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு துணியை வெட்டி வச்சுக்கோங்க 15 by 20 cmல. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு துணி வெட்டி வச்சுருக்கேன். நம்ம அயர்ன் பண்ணி வச்ச அந்த ஃபேப்ரிக்கும் இந்த ஃபேப்ரிக்கும் நல்ல பக்கமும் 2 ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிருங்க சுற்றிலும்.
இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நீங்கள் வெட்டிடுங்க. வெட்டிட்டு குட்டி குட்டி கட்ஸ் பண்ணிக்கோங்க சுற்றிலும். அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கட்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் வந்து நீங்கள் திருப்பிடுங்க. திருப்பிட்டு மேலே வந்து அதுக்கு மேலாலே இன்னொரு தையலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸிங் ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு 1 cm கேப் விட்டுட்டு 1 to 2 cm கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி வெட்டிடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக்லேயும் நல்ல பக்கத்து 2 சைடும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த 2 கார்னர்லேயும் நீங்கள் வெட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளாப் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ளாப்பை தைச்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து 2 நல்ல பக்கமும் ஒன்றா பார்க்குற மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு தைச்சிட வேண்டியதான். கொஞ்சோண்டு கேப் விட்ருங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம திருப்ப முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸிங் மேலேயே தான் தைக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இன்டர்ஃபேஸிங்கில் தைச்சிட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து சுற்றிலும் சின்ன சின்ன கட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக் வந்து வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் போட்டுக்கோங்க சுற்றிலும். இப்போ நம்ம வந்து நல்ல பக்கத்தை வெளியே பார்க்குற மாதிரி திருப்பிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அதோட கம்பார்ட்மெண்ட்ஸை தைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம இந்த A4 பேப்பர் மடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த இன்னர் சைடில் மடிச்சு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மடிப்பு நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல, அதை எடுத்து அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு
நல்லா இந்த கார்னர்ல வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பின் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் செக்யூராக இருக்கும். நம்மளுக்கு இது தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதோட தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கார்னரில் இந்த சைடில் வந்து ஒரு தையலை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கார்னரில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே உள்ள ஓப்பனிங் கிட்டேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்லேருந்து ஆரம்பித்து ஒரு சைட் கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ரெடிமேடாக பயர் ஸ்டெப் வைக்கிது. அதை எடுத்து நான் சுற்றிலும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சுற்றிலாம் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லேஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்னாப் பட்டன்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னாப் பட்டன் வைக்க பிடிக்கல, பட்டன் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் பட்டன் வச்சுக்கலாம். இதுவும் டோட்டலி ஆப்ஷனல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் ஹோல்டர் செஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.